வெல்கம் டு தமிழையன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா எல்லா பேங்க்லேயும் மந்த்லி வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து பெனால்ட்டி போட்டு மைனஸ் பேலன்ஸ் போட்டுட்ருப்பாங்க. அந்த மைனஸ் பேலன்ஸ்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம், மைனஸ் பேலன்ஸ் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம். பேங்க்குக்கு ஒரு ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் ஒன்று ரைஸ் பண்ணலாம். அது எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயில் ஓப்பன் பண்ணிட்டு கம்போஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கம்போஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட கம்ப்ளைண்ட் மெயில் ஐடி ஒன்று இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் மெயில் ஐடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரைஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் மெயில் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எந்தெந்த பேங்க்கோ அந்த பேங்க்கோட கம்ப்ளைண்ட் மெயில் ஐடியெலாம் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் மெயிலு இதில் இந்த மாதிரி தான் டைப் பண்ணிக்கணும். ஃப்ரம்மில் உங்கள் அட்ரஸ்லாம் போட்டுக்கோங்க. போட்டு டூவில் பேங்க் அட்ரஸ்ஸு, சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. சப்ஜெக்டில் இந்த லெட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு டியர் சார், பேங்க் மேனேஜர் சார், மேடம் போட்டுக்கோங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க. ஃப்ரம் போட்டு உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட சிட்டி, அப்புறம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு பேங்க் மேனேஜர், பேங்க்கோட நேமு, பேங்க் அட்ரஸ்ஸு, பேங்க் எந்த சிட்டி, அப்புறம் பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்னு போட்டு சப்ஜெக்டில் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் இன்கரெக்ட் நெகட்டிவ் பேலன்ஸ் இன் அக்கௌண்ட்டு, உங்களோட அக்கௌண்ட் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்சிங் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இதை மெயினாக மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. டியர் சார், பேங்க் மேனேஜர் சார், மேடம் போட்டுக்கோங்க. I am writing to formally complain about an erroneous negative balance in my savings account. அக்கௌண்ட் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. த நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் வந்துட்டு மைனஸில் இருக்கோ அந்த அமௌண்ட்டை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. விச் அக்கோர்ட் ஆன் டேட் ஆஃப் நெகட்டிவ் பேலன்ஸ், எவ்வளோ மந்த்தாக பிடிச்சிட்ருக்காங்களோ அந்த டேட் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பியர்ஸ் டு பி ஏ ரிசல்ட் ஆஃப் நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மினிமம் பேலன்ஸ், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதனால என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து மைனஸில் போயிட்டுருக்குன்னு இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த ஆர்பிஐ சர்க்குலர் ஆன் levy of penal charges on non-maintenance of minimum balance in saving bank accounts போட்டு RBI bar 2014-15 bar 104 November 20, 2014. It must be ensured that the balance in a saving account does not turn into a negative balance solely on account of levy of charges for non-maintenance of minimum balance. Furthermore, for unauthorized electronic transaction, customer liabilities is zero if the fraud is due to the bank's negligence of reported with the 3 working days. 3 working daysக்குள்ளே எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ எவ்வளோ அமௌண்ட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடி, டேட்டு, அமௌண்ட்டு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் தட் யூ இன்வெஸ்டிகேட் திஸ் மேட்டர் த்ரூலி, ரிசர்வ் த இன்கரெக்ட் சார்ஜஸ் இன் அதர்னஸ் to RBI guidelines and restore my account balance. I also request the refund of any additional fees or interest charges occurred as a direct result for this error. I expect a response and a resolution with 30 days from the date of this letter. Thanking your prompt attention to this matter. I look forward to a swift resolution sincerely. போட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சரு, உங்களோட நேமு, டேட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்க்ளோஷர் தேவைன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இதுலேயே உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர் காப்பின்னு போட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னா உங்கள் பேங்க் பாஸ்புக்கு இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாமே டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து நீங்கள் சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் பண்ணால் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்டாச்
இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னா பேங்க் பாஸ்புக்கு இதில் அட்டாச் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்களோட மைனஸ் பேலன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேங்க் சைடு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ட்டா உங்களுக்கு மெயில் இல்லை மெசேஜ் வரும் அக்கௌண்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து 0 பேலன்ஸுக்கு வந்திருக்கும். இதுக்கு மேலே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் எப்படி போடுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லெட்டர் ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி தரேன். வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.